ஹலோ சுட்டீஸ், இன்றைக்கி நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் தேர்ட் டேர்மில் 9th லெசன் பார்க்க போகிறோம். நல்வழி. ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. இந்த பாடலை யார் இயற்றினாங்க? ஔவையார். இந்த பாடலை பாடியவங்க ஔவையார். இதுக்கான பொருள் பார்க்கலாமா? ஆற்றில் நீர் வற்றியதால் அதன் வறண்ட மணல் பகுதி வெப்பத்தால் சூடேறி நடப்பவரின் பாதங்களை சுடும். அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்று மணலை தோண்டுகின்ற பொழுது சுரக்கின்ற ஊற்றானது உலக மக்களுக்கு உணவாய் அமையும். அதுபோல நல்ல குடியிருப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் தம்மிடம் வந்து பொருள் தருக என கேட்டவருக்கு இல்லை என்று கூறாது ஒப்புக்கொண்டு தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுவார்கள். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஆற்றுல நீர் இல்லைன்னா கூட வெப்பத்தால் நம்ம நடக்கும்போதே நமக்கு கால் சுடும். ஆனால் நம்ம ஆற்று மணல் தோண்டும் போது அதில் ஊற்று தண்ணி வரும். நம்ம ஆற்றுல மணல் தோண்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆழத்துலேயே தண்ணி சுரக்கும். அதே போல் தான் இந்த உலக மக்கள் நம்மக்கிட்ட இல்லாத சூழ்நிலையும் ஒருத்தர் நம்மக்கிட்ட ஹெல்ப்புன்னு நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே நம்ம என்ன வறுமை நிலையில் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு பண்ணணும் அப்படின்றதான் இந்த பாடலோட பொருள். சரிங்களா? நம்மளை நம்பி வந்தவருக்கு இல்லைன்னு சொல்லாமல் நம்மளால் என்ன முடியுமோ கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நூல் குறிப்பு. வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை கூறுவது நல்வழி. இந்நூலை இயற்றியவர் ஔவையார். இந்நூலில் கடவுள் வாழ்வதோடு மொத்தம் 41 வெண்பாக்கள் அமைந்துள்ளன. இதுக்கான பயிற்சி பார்க்கலாமா? சரியான விடையை தெரிவு செய்வேன். உலகூட்டும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உலகு + ஊட்டும். செகண்ட் ஒன். அந்நாளும் என்ற சொல்லின் பொருள் என்ன? அந்நாளும்னா அதாவது நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலையிலையும் நம்ம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றது தான். அதாவது அத்தகைய நிலையிலும். இசைந்து இச்சொல்லின் பொருள். இசைந்துனா உதவி. வினாக்களுக்கு விடையளிப்பேன். நல்வழி என்னும் நூலை எழுதியவர் யார்? நல்வழி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஔவையார். உலக மக்களுக்கு உணவாய் அமைவது எது? உலக மக்களுக்கு உணவாய் அமைவது நீர். நீரின்றி அமையாது உலகுன்னு பழமொழியே இருக்குது. அப்போது உலக மக்களுக்கு உணவாய் அமைவது நீர். நல்ல குடிப்பிறந்தாரின் இயல்பு எத்தகையது? நல்ல குடிப்பிறந்தாரின் இயல்பு எத்தகையது அப்படின்னா, நல்ல குடிப்பிறப்பில் தோன்றியவர்கள் தன்னோட வறுமை நிலையிலும் ஒருத்தர் நம்மக்கிட்ட உதவின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லாமல் நம்மளால் என்ன முடியுமோ கொடுத்து உதவுறது தான் நம்ம நல்ல குடிப்பிறந்தாரின் தோன்றியவர்கள். அதாவது அவனுடைய இயல்புன்றது இதுதான். ஓகேங்களா?